ஹாய் வணக்கம் நண்பர்களே. நாம் கிறிஸ்மஸ் கொண்டாடலைன்னா எப்படி? நம்மளால எப்படி முடியுமோ அப்படி கொண்டாடுவோம். பறிச்சுன்னு சாவடிக்கிறாங்கங்க. என் பெரியவளுக்கு மாடல் நடிக்கிறதுன்னு குழந்தைங்களும் பாவம் வீட்டுக்குள்ளே இருக்காங்க. சரி வெளியில் போகலாம், டீச்சர் ஃப்ரீயாக இருந்தாங்க, வாங்க போகலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள லூலுக்கு போனோம். அங்கே டெக்கரேஷன் பண்ணியிருந்த அந்த குடியிலெல்லாம் பார்த்துட்டு கிறிஸ்மஸ் ட்ரீலாம் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு பெரிய பாப்பாவுக்கு ப்ளம் கேக் வேணும்னு சொன்னால் அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி அது வாங்கலான்னு சொல்லிட்டு போனோம். ஆக்சுவலாக பிளான் பண்ணி அதை மட்டும்தான் வாங்கலான்னு போனோம். ஆனால் அங்கே போனதுக்கப்புறம் குழந்தைங்க வழக்கம் போல் அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் எனக்கும் இந்த பிளேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. செராமிக் ரொம்ப உடஞ்சி போச்சு என்னோடய செட்டு ஃபுல்லாக. ஒரே ஒரு பிளேட் தான் மிச்சம் இருந்துச்சு. சரி கொஞ்சம் ரீசனபிளாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 பிளேட் வாங்கிட்டு வந்தோம். இந்த டைம்லாம் சூடு பண்ணுறதுக்கு அடிக்கடி நிறைய உடஞ்சி போச்சு, எல்லாம் உடச்சிட்டாங்க பசங்க. சரி 2 பிளேட் வாங்குவோன்ட்டு இதுக்கு தாங்க மாலுக்கே போகிறதில்ல. போனாலே எதையாவது அது வாங்கணும் இது வாங்கணும் நம்மளோட மைண்ட் செட்டே மாறி போயிடும். டீச்சர் சொன்னாங்க, ப்ளம் கேக் மட்டும்தானம்மா வாங்கலான்னு வந்தீங்க, என்னம்மா நீனும் உன் பிள்ளைங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. பசங்க எப்படின்னா அவங்க அப்பாட்ட விட என்கிட்ட ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. என்னை நல்லா ஏமாத்துற மாதிரி எல்லாம் அது வேணும் இது வேணும்னு கேட்பாங்க. எனக்கும் பாவமாக இருக்கும். பாவம் எங்கே போகிறாங்க, எப்போயாவது தானே வாங்குகிறோம், எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னு தோணும். இதுக்கு தாங்க தோணும். டிப்பெண்டிங்காக இருக்கவே கூடாது. பசங்களுக்கு ஆகாது. கண்டிப்பாக நம்ம இதுவாக நம்ம செல்ஃப் டிஃபெண்டாக இருக்கணும். அவங்களுக்கு தோன்றப்போ ஃபுல்லாக என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்கணும் இல்லை, அட்லீஸ்ட் தேவையானதை வாங்கி கொடுக்குறதுக்காவது நம்ம கையில் இருக்கணும் அப்படின்னு தோணிகிட்டே இருக்கும் எனக்கு. க்ரில் சிக்கன் பண்ண போகும்போது இது தேனுங்க, அப்போ கிடைக்கலங்க, இந்த லூலில் இருந்துச்சு. சரி இன்னொரு நாள் நம்ம போவோம்ல அப்படின்னு சொல்லி அதையும் கேஷ் பண்ணியாச்சு. அப்படியே கேட்ச் பண்ணிட்டு ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம்மா. அப்போ எல்லாமே ஆஃபரில் இருந்துச்சு. டீச்சரும் வேணும்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாங்க, நாங்களும் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம போகிறது ஒன்று ஆனால் வாங்குறது ஒன்று. கூட்டிகிட்டே போச்சு. இவங்க க்ரீம் கேக்கும் வாங்கினாங்க, என்ன பண்ணுறது கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. ப்ளம் கேக்கு பெருசாக வெரைட்டி இல்லைன்னு நினச்சோங்க. அப்புறம் பின்னால் பார்த்தா நிறைய வெரைட்டி இருந்துச்சு. ஆனால் வாங்கிட்டு வந்துட்டோம். சூப்பராக இருந்தது ஆக்சுவலாக ப்ளம் கேக்கு. நான் இந்த ஃபிலாசபிலாம் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் மைண்ட் செட்டு விட மாட்டேங்குதுங்க. என்ன பண்ணுறது? கண்ட இடத்தில் கொட்டக்கூடாதது குப்பைகள் மட்டுமல்ல, நாம் வீட்டு பிரச்சனைகளும் தான். பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் முடிவு இல்லை. நெருப்பு சுடும் என்பது அறிவு, அதை தொட்டு பார்ப்பது அனுபவம். நெருப்பை தொடக்கூடாது என்று உணர்வது ஞானம். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். உடல் மட்டுமல்ல, மனதாலும் தான். கோபத்தில் வார்த்தைகள் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வளர்ந்து கொண்டே இருக்கும். பிறர் மனதில் ஆறாத வழிகளாய் கண்ட இடத்தில் கொட்டக்கூடாது. நைஸில் பார்த்ததில் பிடிச்சதுங்க. அதே பீஸே எடுத்துக்கலாம். இந்த கேக் பார்க்கலாம். வந்ததே நான் தாண்டி. வேதா அந்த இது பீஸ் கேக் எடுத்துட்டு அது ஒரு பீஸில் கிறிஸ்மஸ் அழகா இருக்கு. இது எடுத்துக்கலாமா? அதெல்லாம் பார்த்தேன். இந்த கேக் அழகா இருக்கு. அதான் எனக்கு இந்த கேக் தான் நாங்க யார் பர்த்டேக்கும் வாங்கிருக்கோம். இது உங்க பர்த்டேக்கு தான் வாங்குனதே. நான் உங்க பர்த்டே வாங்குன கேக்குமா? மேரி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். எப்ப பார்த்தாலும் சரி.